வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இன்னைக்கான விஜய் உடைய முதல் ப்ரோமோ வந்திருக்கு. குறும்படம் போட்டு கழுவி காரி துப்பிட்டு இருக்கிறாரு. எதிர்பார்த்தோம். பட் இந்த அளவுக்கு பர்சனலா போவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. பர்சனல் இன் த சென்ஸ், இவங்க இங்க உள்ள வந்து பண்றதெல்லாம் காஜித்தனம் தான். அதை போட்டு கழுவி ஊத்தணும் தான். ஆனா ஹோஸ்டா அவர் பண்ண மாட்டாரு. ஏன்னா ஏற்கனவே இது ரொம்ப ஆரம்பத்திலே இந்த சீசன்ல கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சு. மக்கள், அதாவது உள்ள ஷோ பார்க்க போன மக்கள் பார்த்தீங்கன்னா அங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வைக்க, ரிமோட் உங்ககிட்ட தானே இருக்கு, சேனலை நீங்க மாத்திருங்க, குழந்தைங்க பார்க்க முடியல அப்படின்னா அதான் நான் சொல்வேன் அப்படின்லாம் சொன்னாரு. அடுத்த வாரம் வந்து கழுவி ஊத்துனாரு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டையும். பட் இப்படி சொல்றாரு, என்ன இது? அவர் இடத்துல இருந்து இதை வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாரு. ஏன்னா எல்லாருமே அடல்ட்ஸு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் தெரியாமல்லாம் பண்ணலாம், தெரிஞ்சுதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு. ஆனா இப்ப கரெக்டா அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேல பொறுக்க முடியாதரா, பொங்கி எழுந்து ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்ட் வந்துட்டாரு. ப்ரமோலே குறும்படங்கள் போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க டாஸ்க்னு ஒன்றை கொடுத்து இவங்களை தனித்தனியா பிரிச்சு வச்சு டாஸ்க் ஆட சொன்னா, கேரக்டரை கொடுத்தா இவங்க அவங்க ஜோடியை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, சேர்ந்து இருக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, சண்டை போடுறதுக்கு அதை விடுங்க, அது வேணும். அது டாஸ்க்ல அவங்க பர்பஸா வந்து சண்டை போட்டோம், இல்லை விக்ரம் மாதிரி ஏதோ ஒன்று நடக்கட்டுமே, அதெல்லாம் வேற. அது டாஸ்க் சம்மந்தப்பட்டது, அது போட்டி சம்மந்தப்பட்டது. ஆனா இந்த சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது இது எது சம்மந்தப்பட்டது? காஜி சம்மந்தப்பட்டது. அப்ப நான் இதை போட்டு புழகணும்ல. அதுலயும் பாருங்க, 2 ஜோடியை காட்டுறாங்க. ஒன்று வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ண போனார்ல, ட்ரெஸ்ஸு டிஎன்ஆக்கு எஃப்ஜே, அந்த காம்போவை போடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜோடி, அதில் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடையாது, ஜோடியே ஜோடி தான். அப்படிதான். ஒரு பக்கம் அரோரா, இன்னொரு பக்கம் பார்வதி. இது திருந்தவே இல்லை. வாரம் வாரம் இதான் நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன ஒஸ்ட் அப்படின்னா, பார்வதியை தூக்கி ஒழுங்கா கேம் மட்டும் ஆடி இருந்தாங்கன்னா எஸ், நாம கூட பரவாயில்லப்பா, ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகுது, தப்புன்றாங்கலாம். ஆனா ஒஸ்ட்லயும் ஒஸ்டா இருக்குல்ல. ஒரே கண்டென்ட்டை எத்தனை முறை அரைப்பீங்க போட்டு? இவ்வளவு ஒரு மொக்கையான ஒரு டுபாக் ஒரு கண்டஸ்டன்ட் பார்த்ததே கிடையாது இல்ல. இருப்பாங்க, அவங்க எல்லாம் எங்கேயோ இருப்பாங்க, டைட்டில் ரேஸ்ல எல்லாம் முன்னாடி இருக்க மாட்டாங்க. இங்க வந்து ஷோவே தூக்கி நிப்பாட்டுறாங்க. என்னத்தை நிப்பாட்டுறாங்க? சீரியல்ல கூட பாத்தீங்கன்னா இத்தனை ரிப்பிட்டேஷன் இருக்காது. ஒரே ரிப்பீட்டேஷனா வந்து இங்கிருந்து இங்க போவார் அவரு அரோரா கிட்ட, அப்புறம் அங்கிருந்து இங்க பார்வதி கிட்ட, மறுபடியும் இங்கிருந்து அரோகர் கிட்ட, அப்புறம் இங்க வந்து குறை சொல்றது. இதே தானே நடந்துட்டு இருக்கு. எத்தனை வாரம்டா பார்ப்பாங்க இதை? சீரியல் ஆடியன்ஸே பார்க்க மாட்டாங்கடா இதை. கழுவி காரி தான் துப்புவாங்க. இங்க அந்த மாதிரி ஒரு ஜோடி போயிட்டு இருக்கா. ஸோ அது போட்டு புழக்கணும். ஏன்னா 2 பேருமே 24/7 கேரக்டர்னு சொன்னது பிறகும் பார்வதியா இருக்கட்டும், இந்த கம்ருதன் கிட்ட போய் பண்ணது, இந்த பக்கம் எஃப்ஜே வியனா, இந்த 2 ஜோடி பண்ணுது. இது ரொம்ப தப்பு. 2 ஜோடிக்குமே வார்னிங் கொடுத்தாங்க உள்ள இருக்கிறவங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க திருந்தவே இல்லை. இதுல ஹெவியா அடி யாருக்கு அப்படின்னா, இந்த வார வீட்டு தலை இருக்காருல்ல, அந்த வீட்டு தலைக்கு தான். வீட்டு தலையாகவும் இல்லை, எந்த பிரச்சனையிலும். அதே நேரத்தில் இது கொடுக்கப்பட்ட கேரக்டரையும் பண்ணல. அவரா ஒரு கேரக்டர் உருவாக்கிட்டாரு, அதுதான் கார்டியன் அப்படிங்கிறது. அதுக்கு தான் ஸ்பெஷல் குறும்படம் போட்டிருக்கிறாங்க. இன்னும் இங்க வந்து கேப்டன் ஒருத்தர் இருக்கிறதா சொன்னாங்க, ஆனா ஆளை காணோம், போய் தேடுவோமா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் போடுறாங்க பாருங்க ஷார்ட்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வியனா ஊட்டி விடுறாங்க, வியனா சுத்தி வர்றாங்க, வியனா கூட சுத்தி வர்றாரு இவரு அந்த சோஃபாவை. அப்புறம் வியனா பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி அப்படியே பின்னாடியே நடத்த போறாங்க. அப்பதானே சொன்னார் இவரு, பானா காத்தாடி சமந்தா மாதிரி இருக்கு அப்படின்லாம். பானா காத்தாடி சமந்தாவா இந்த ஜோடி. இதெல்லாம் பண்றாங்களா? சரி, லவ்வாது பண்றாங்களான்னா அதுவும் கிடையாது. லவ் பண்ண மாட்டாங்க. அதான் ஆல்ரெடி ஆரம்பத்திலேயே ஆதிரியோட பார்த்துட்டுமே. இதுல என்ன கொடுமைன்னா, இதெல்லாம் மறந்துட்டு அவங்க பண்ணா கூட பரவாயில்ல. ஆனா வந்து ஒரு கட்டத்துல அப்படி பேசிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல வந்து ஆதிரி கூட நீ இப்படி தானே இருந்தா க்ளோஸா அப்படின்னு இவங்களே சொல்லுவாங்க. 1 முறை 2 முறை இல்லைங்க, ஒவ்வொரு இடத்துலயும் இதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னுவாரு. டே, உலகமே பார்த்துருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னா, இதை வேணாவே சொல்லுவாங்க, உலகமே பார்த்துருச்சு அப்படின்னு. பார்த்துருச்சு இல்ல, நீயும் பார்த்தல, அப்புறம் எதுக்கு நீ திரும்ப போய் சுத்திட்டு இருக்கிற? ஆனாலும் சுத்துவாங்க. ஆனாலும் அவர் வந்து எல்லை மீறுவார். எல்லை மீறினதுக்கு அப்புறம் இவங்க என்ன சொல்லுவாங்க, அம்மி, ஐயோ அம்மா பார்த்தாங்கன்னா என்ன கொன்றுவாங்கடா, வெளியே போனா என்ன கொன்றுவாங்கடா, வீட்டை விட்டு துரத்திடுவாங்கடா. இதையே திரும்ப 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 ரிப்பீட் மோட்ல பாக்குற மாதிரி இருக்கு. ஒன்றும் இடம் தான் மாறிட்டு இருக்குங்க. இந்த ட்ரெஸ் மாறுது, இடம் மாறுது, இது மாறவே இல்லை. இந்த கண்டென்ட் எவ்வளவுதான் பாக்குறது இது? ஸோ போட்டு புழகணும்ல. ஒரு பக்கம் இதையே கம்ப்ளைண்டா வர எடுத்துட்டு வராங்களாமா. 2 காஜி ஜோடி தான். இதுல வார்டன் அவங்க நைட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவர் உள்ள படுத்துட்டு இருப்பாரு, இவங்க அங்க போயிட்டு எல்லாரும் கண்ணா மூடிங்க அப்படின்னு வாங்கலாம். அந்த வார்டன், இந்த அசிஸ்டன்ட் வார்டன் அவர் ரூமுக்கே கூப்பிட்டு போயிடுவானா. எப்படி இருக்கு பாருங்க. இதுல இந்த 2மே மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்குதுங்க. இப்ப அசிஸ்டன்ட் வார்டன் போய் சீசால வேணா கூட விளையாடுறத பார்த்துட்டு
இந்த வார்டன் வந்து சொல்லுவாங்க, இது தப்புப்பா, என்னப்பா மைனர் பொண்ணுப்பா அப்படின்னு. இப்ப இந்த வார்டனுக்கு காலமிக்கு விட்டுறத கம்யூனின் காலமிக்கு விடுவார் அந்த ஜோடிக்கு. இப்ப அசிஸ்டன்ட் வார்டனுடைய ஆள் இருக்காங்கல்ல, குட்டி வார்டனுடைய ஆளு, அந்த வியனா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எங்க பாருங்க காலமிக்கு விடுறாங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சொல்றது, இந்த பக்கம் காரி துப்பிட்டு இருந்தா எல்லாரும், இதுக்கு மாறி மாறி வேற காரி துப்பி, இதுக்கு மாறி மாறி எக்ஸ்போஸ் வேற பண்ணிக்கிறாங்க. இதுல எல்லாரும் மத்தவங்க எல்லாம் பாவம் இல்ல, இதுல டாஸ்க் விளையாட வந்தா இதுல ஜோடியா தான் ஜெயிலுக்கு போகும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளான் வேற, இதுல பக்கா பிளான் வேற போட்டு டீம்லாம் வந்து செட் பண்ணி வச்சாங்க. உங்களை ஜெயிலுக்கு தானே போகணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களை ஜெயிலில் வச்சு இருறா வந்து ஊசி மணி பாசி மணி கோக்க வைக்கிறேன்டான்னு தான் 100 மாலை 200 மாலை பண்ணோம். 50 அந்த என்ன பாசியா 50 பாசியை வச்சு ஒரு மாலை பண்ணணும். அந்த மாதிரி 200 மாலை அது கோத்து முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜெயில் டைம் முடிஞ்சிடும். ஸோ அப்படிதான் திட்டம் போட்டு அதை வச்சா அதுக்குள்ளேயும் ஒரு பாலிடிக்ஸ். இங்கே அந்தர்பல்ட்டி அவர் எஃப்ஜே அடிச்சது, மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் உஷாராயிட்டாங்க. உஷாராயிட்டு, ஓ இப்படி வரீங்களா நீங்கள், ஜெயிலுக்கு டூர் போகணுன்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் மாற்றி மாற்றி ஒஸ்ட்டு யாருன்னு குத்த சொன்னான், ஒஸ்ட்டு யாருன்னெலாம் குத்தாம இவங்களை குத்த மாட்டேன்டா, நீ எவ்வளவு கேவலமாக வேணா பண்ணு, எவ்வளோ ஒஸ்ட்டாக வேணாரு, ஆனால் ஒஸ்ட்டுன்னு உன்னை சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வீணாவை சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு தான் கனி வந்து அந்த பக்கம் வினோத்தை குத்த, இந்த பக்கம் கம்ருதனை வந்து அமித் குத்த, பார்வதி வந்து திவ்யாவை குத்த, கடைசியில் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு ஆஹா மாட்டிக்கிட்டோமா கொண்டையை பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வினோத்துக்கு ஜம்ப் அடிக்கிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனியே அங்கே ஷாக்கு, ஐயோ இன்னும் வினோத் வந்து உள்ளே போகிறாரு, இன்னும் 2 ஓட்டு வந்துருச்சுன்னா அவர் தானே போய் ஆகணும், வேறு வழி இல்லைல்ல. ஸோ பிக் பாஸ் டீம் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் போட்டு வச்சாலும் அதுலேயும் ஒரு சொதப்பல், அதில் ஒரு ஏமாற்றம் வேற. இந்த வியனாக்கு அம்மி பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குறும்படமே போட்டு காட்டியிருக்கிறாங்க. உலகமே பார்க்குது, உலகமே காரி துப்ப போகுது, பவராக இருக்குது பிரமோ பார்க்கும்போது. சம்பவங்களும் உள்ள ஹெவியாக இருக்கணும். இப்போ எப்படி கத்துறாங்கன்னு பார்ப்போம். கிருஷ்ணியில் போஷினா என்னது, போஷின்னா சாப்பாடா, என்னது இது பூச்சியா போச்சாமான்ட்டு அங்கே வினோத் பண்ணதுல அல்டிமேட் காமெடி. அதுதான் அவர் சீரியஸாக கேட்குறாரு, மா தெளிவா சொல்லுமா, இதுதான் இதுல சொல்லுவாங்கல்ல தசாவதாரத்துல, லாரி கார் இடிச்சுட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு போது, டேய் கிளியரா சொல்லு, இடிச்சது லாரியா காரா அப்படின்னு. அந்த மாதிரிதான் இங்க வினோத் போய் கேட்டுருக்கிறாரு, மா பூச்சியா போச்சாமா கரெக்டா சொல்லுமா அப்படின்னு. அந்த லெவல்ல டிராமா, இதுல வேற கிரிஞ்சு டிராமா. இதுல பானா காத்தாடி சமந்தாவா இவங்க இதை வர சொல்றான். இந்த பேச்செல்லாம் எதை நினைச்சு பண்றாங்கன்னு தெரியல. ராணாவே வந்து சொன்னால தானே பிஆர் பாக்குற, அப்படி அவர் மூலியமா தானே வந்தீங்க உள்ள, மா கியூட்னஸை கொஞ்சம் குறைச்சிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டீசெண்டாக சொன்னாங்கல்ல, பண்ணாதம்மா வெளியில காரி துப்புறாங்கம்மான்னு. உள்ள எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, நார்னராக கிழிக்க போறாரு. பார்வதி அவங்க எவ்வளோ அடி வாங்கினாலும் அதுக்குதான் உஷாரா என்ன பண்றாங்க பார்த்தீங்களா கம்ருதன், வீக்கெண்ட் ஆனா போதுங்க உடனே இந்த பக்கம் வந்துட்டு பார்வதியை குறை சொல்லிடுறது. இப்போ வீக்கெண்டு முடிஞ்சிருச்சுன்னா மண்டே எபிசோட்ல அங்கே போய் பார்வதியோட போய் ஜாயின் பண்ணிப்பான். இதே ஒரு கேமா அந்த பக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ அந்த ஜோடிக்கு அடி இருக்கு, அந்த ஜோடியை அடிக்கலனால பார்வதியா வந்து கேட்டு வாங்குவாங்க. ஏன்னா அதுதான் பார்வதி, எவ்வளோ அடிச்சாலும் நான் வாங்க வேண்டாம், அடி கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதையும் ஒரு அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பண்ணுவாங்க. இந்த பக்கம் வியனா அண்ட் எஃப்ஜேக்கு செம்ம தாறுமாற அடி விழுப்போது. மறுபடியும் அந்த வியனா வந்து ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னான்ட்டு புதுசா உருட்ட போறாங்க. அதெல்லாம் பார்க்க சிரிப்பா இருக்க போகுது, சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.